வணக்கம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஐக்கிய அமீரக நாட்டில் இருக்கின்ற நம்முடைய இந்து மக்கள், இந்தியர்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களோட நெடுநாள் கனவு நிறைவேறிடுச்சா? அதை கொண்டாடுற மாதிரி சுண்டல் சாப்பிட்டீங்களா? பாயசம் சாப்பிட்டீங்களா? மற்றவங்களுக்கு கொடுத்தீங்களா? அங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரர் கொடுத்தீங்களா? இல்லை நீங்கள் மட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? ஏன்னா உங்களுக்கு தான் இஸ்லாமியர்கள் தான் பிடிக்காது. அதனால தான் இந்த கேள்வி கேட்டது. இங்கே உள்ள இந்தியர்கள் ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க உங்களுக்காக. என்னன்னா, அதை நீங்க கேட்டு சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு இந்த மனம் வருது? ஒன்றிய தலைவருக்கும் இந்த கேள்வியை இந்திய மக்கள் கேட்கிறாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் கேட்கிறாங்க. எந்த மனசாட்சியோட நம்முடைய ஒன்றிய தலைவர் அங்க போய் இந்த வேலையை பண்றாரு? எந்த மனசாட்சியோட, எந்த கரைபடிந்த கைகளோடு அங்க போய் இந்தியாவில் இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய தலைவர் ஐக்கிய அரபு அமீரேட்ஸ்க்கு போய் அங்கே சுவாமி நாராயண் கோயிலை திறந்து வைக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கே நம்முடைய பாபர் மசூதியை இடித்தார்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க இப்போ ராமர் பல்லா கட்டினாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ராமர் லல்லா. அப்போல்லாம் நீங்க என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க? கொண்டாடினீங்களா? மசூதியை இடிச்ச தப்புன்னு என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? இல்லையே. வாயை பொத்திட்டுல இருந்தீங்க. இப்போ ஒரு இஸ்லாமிய தேசத்தில் ஒரு இந்து கோயிலை கட்டுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசாட்சி வருகிறது? அதே பார்வையோடு இந்தியாவிலும் மசூதியை நீடித்து நிலை இருக்க வைப்பதற்கு நீங்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டுமா? இல்லையா? அப்போ மட்டும் வாய் மூடி மௌனியாகி விடுகிறீர்கள் நீங்கள் எல்லாரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல நாம பாராட்ட வேண்டிய பெருந்தன்மையாளர்கள் ஐக்கிய அமீரக அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள், அந்த நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிகள், அந்த நாட்டின் அரசு, அந்த நாட்டின் மன்னர், ஹிஸ் ஹைனஸ் எல்லோருக்கும் இந்திய மக்களின் சார்பில் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துகள், வணக்கம் எல்லாமே. ஏன்னா உங்களுடைய பெருந்தன்மை எங்களிடம் இல்லை சகோதரர்களே. நிஜமாவே அதை வருத்தத்தோட பதிவு செய்யறோம். நீங்கள் உங்களுடைய இஸ்லாமிய தேசமாக அறியப்பட்ட ஐக்கிய அமீரக நாட்டில் ஒரு இந்து கோயிலை கட்டுவதற்கு பெருந்தன்மையாக நிலம் கொடுக்கிறீர்கள், இனமாக கொடுக்கிறீர்கள், தானமாக கொடுக்கிறீர்கள். அதுல மிக முக்கியமா சுவாமி பிரம்ம விஹாரி தாஸ் என்கின்ற அவர் தான் பேசுறாரு. அவர் சொல்றாரு, முதல்ல இந்த அரசு எங்களுக்கு 2.5 ஏக்கர் நிலம் கொடுத்துச்சு. நாங்கள் எங்களுடைய கட்டுமான பணிகளை எல்லாம் துவக்கினோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அதை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டா, உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கிறோம் சொல்லி அப்புறம் நாங்கள் திரும்பவும் விரிவாக்கம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற. இது அவர்களுடைய பெருந்தன்மை. சுவாமி பிரம்ம விஹாரி தாஸ் அவர்களுக்கு வணக்கம். நீங்க முடிஞ்சா நம்முடைய ஒன்றிய தலைவர் அங்க வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. என்னன்னா, இந்தியாவிலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வழிபடுவதற்கு மசூதி கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அனுமதி கொடுங்கள், நிலம் கொடுங்கள், சந்தோஷத்தை கொடுங்கள், கூடுதலாக அரசு ஆதரவையும் கொடுங்கள். இருக்கின்ற மசூதிகளை இடிப்பது மட்டும்தான் அரசின் வேலை என்று நினைக்காதீர்கள் என்பதை நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு சொல்லி அனுப்புங்கள் சுவாமி. இன்னும் பல விஷயம் இருக்கு இதுல. மிக முக்கியமான ஒண்ணு, ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்து கோயிலை கட்ட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை அங்கே இருக்கின்ற நம்முடைய இந்தியர்கள் 2015 வெளியிட்டிருக்கிறார்கள். 2015 நம்முடைய ஒன்றிய தலைவர் அங்க போனப்போ அவரும் அதே வேண்டுகோளை அங்குள்ள மாமன்னருக்கு கொடுக்கிறார். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். 2018 அந்த கோயில் கட்டுவதற்கான திட்டங்கள் அடிக்கல் நாட்டப்படுகிறது. 2019 கட்டுமானம் ஆரம்பிக்கிறது. அதே சமயத்தில் தான் இந்தியாவில் என்ன நடந்தது? பாபர் மசூதி சம்பந்தமாக, பாபர் மசூதி தொடர்பாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. அதற்கு பின்பு எல்லாமே மாறி போனது என்று நமக்கு நன்றாக இதைத்தான் கேட்கிறார்கள் இந்திய மக்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்கே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலத்தில் அதை அழித்தொழித்து இங்கே ஒரு ராமர் கோயில் கட்டுகிறார்கள். அதே நேரத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒரு இந்து கோயிலை துவக்குகிறார்கள் என்பது எப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாத ஒரு நிலை. அதுல மிக குறிப்பா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்பது இஸ்லாமிய தேசமாக அறிவிக்கப்பட்ட நாடு, அறியப்பட்ட நாடு. நம்முடைய இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடாக அறியப்பட்ட நாடு, அறிவிக்கப்பட்ட நாடு. ஆனால் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தேசத்தில் மிக பெருந்தன்மையாக இந்து கோயிலுக்கு 5 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுக்கிறார்கள். நாம் என்ன பண்றோம்? இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலத்தில் தான் ராமர் பிறந்தார், எனவே அங்கேதான் நாங்கள் கோயிலை கட்டுவோம் என்று அந்த மசூதியை இல்லாமலாக்கி, அந்த மசூதியை அடித்தளமாக போட்டு அங்கே ராமருக்கு கோயில் கட்டி இருக்கிறார்கள் என்றால்
மசூதியின் சமாதிதான் இங்கே இருக்கின்ற ராமர் கோயில் என்று நிச்சயமாக சொல்லலாம். அந்த அளவு மிக மோசமான விளைவுகளாக இல்லாமல் ஐக்கிய அமீரக நாட்டில் மிக அற்புதமாக பெருந்தன்மையாளராக அரசு வாய்த்திருக்கிறது. பெருந்தன்மையாளராக மாமன்னர் வாய்த்திருக்கிறார். அவருக்கு இருக்கின்ற பெருந்தன்மையில் 1% கூட நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு இல்லை என்னும் போது அவர் எந்த முகத்தோடு அங்கே சென்று சுவாமிநாராயண் கோயிலை திறக்கிறார், எந்த கரைபடிந்த கரையோடு அங்கே சென்று வழிபடுகிறார் என்பதைத்தான் இந்திய மக்கள், பொதுமக்கள் கேட்கிறார்கள். இதற்கு எங்கே இருக்கிறது பதில்? அதை தவிர இன்றைய அந்த விழாவை நல்லிணக்க திருவிழா என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்திய தேசத்தின் கொடியும் அமீரக தேசத்தின் கொடியும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கப்பட்டு அழகாக, பார்ப்பதற்கே அழகாக பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கின்றன என்னும் போது இந்த மாதிரி நல்லிணக்கம் இந்தியாவில் இருக்கிறதா? இல்லை. அப்புறம் எந்த முகத்தோடு நம்முடைய ஒன்றிய தலைவர் அங்கே சென்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்? அங்கே இருக்கின்ற இந்தியர்களும் எப்படி இதில் சந்தோஷமாக கலந்து கொள்கிறார்கள்? இங்கே மசூதி இடிக்கப்பட்ட போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஏன் வாய் திறக்கவில்லை? இடிக்க வேண்டாம் என்று ஏன் குரல் எழுப்பவில்லை? நீங்க ஏன் உங்களுடைய ஒற்றுமையை காட்டவில்லை? எங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களும் வேண்டும், சகோதரிகளும் வேண்டும், அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை அவர்களுக்கு பெற்று தந்தாக வேண்டும் என்று நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை சனாதனர்களே? அதைத்தானே நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எனவே எங்கே சென்றாலும் உங்களுக்கு தேவையான கோயிலை கட்டுவது உங்களுடைய வழக்கமாக இருக்கிறது என்றால் மற்ற இனத்தவரின், மற்ற மதத்தவரின் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டியது, மரியாதை கொடுக்க வேண்டியது, பெருந்தன்மையாக அவர்களுக்கான இடத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? அதிலிருந்து வழுவீர்கள். உலகம் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் யாருக்குமே உலகத்தில் சகாயமாக இருக்க மாட்டீர்கள், தோழமையாக இருக்க மாட்டீர்கள் என்பது எப்படிப்பட்ட அநீதி! இதற்கு எங்கே இருக்கிறது பதில்? அவர் சொல்றாரு, அந்த சுவாமி பிரம்ம விகாரி தாஸ், இந்த கோயில் 27 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. 262 அடி நீளம், 180 அடி அகலம். அதுல கூடுதலா 7 பிரம்மாண்டமான கோபுரங்கள் இருக்காம். அது எதற்கான அடையாளம் என்றால் அந்த ஐக்கிய அமீரகத்தில் இருக்கின்ற 7 மாநிலங்களின் அடையாளமாக இருக்கிறது. இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமா பேசுறீங்க, பெருந்தன்மையா பேசுறீங்க. அப்ப இந்தியாவிலும் மசூதிகளையும் தேவாலயங்களையும் காப்பாற்றுவோம்னு ஏன் குரல் கொடுக்க முடியல உங்களால? மசூதிகள் தீப்பற்றி எரிய வைக்கப்படுகின்றன, தேவாலயங்கள் தீப்பற்றி எரிய வைக்கப்படுகின்றன, மசூதிகள் கடப்பாறையால் இடித்து நொறுக்கப்படுகின்றன. அப்படி இடித்து நொறுக்குகின்ற ஒரு தலைவருக்கு பாரத ரத்னா என்ற விருது வேறு கொடுக்கிறோம் என்றால் இதை விட இழிய நிலை உலகத்தில் எங்காவது இருக்க முடியுமா? இந்த அழகில் நாம் மதச்சார்பற்ற நாடு என்று வேறு பெயர் பெற்றிருக்கிறோம். இந்த மாதிரி சூழல்ல அதைத்தான் நம்முடைய இந்திய மக்கள் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். எந்த முகத்தோடு ஒன்றிய தலைவர் அங்கே சென்று அந்த கோயிலை திறக்கிறார்? இங்கே கடப்பாறையால் இடித்த கையோடு, இங்கே ராம்லல்லாவை கொண்டாடிய கையோடு, மசூதியை இல்லாமல் ஆக்கிய கையோடு அங்கே சென்று இன்னும் ஒரு இந்து கோயிலை கட்டுகிறார் என்றால், இந்து கோயிலை திறக்கிறார் என்றால், இந்து கோயிலுக்கு செல்கிறார் என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒற்றை கேள்வியை இந்திய மக்கள் இன்றைக்கு கேட்கிறார்கள். பதில் இருக்கிறதா சங்கிகளே? மனசாட்சி என்ற ஒன்று, பெருந்தன்மை என்ற ஒன்று, தோழமை என்ற ஒன்று, மனிதாபிமானம் என்ற ஒன்று, மனிதம் என்ற ஒன்று இல்லாதவர்களாகி நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனால் ஐக்கிய அமீரகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இன்னும் 100 நீடூழி வாழ வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பெருந்தன்மை எங்களுக்கு ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிறது. இந்த மண்ணில் நம்முடைய சொந்த சகோதரிகளாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து வாழ்வதற்குரிய சூழல் வாய்க்கட்டும். அதற்கு இப்போது இருக்கின்ற எதேச்சாதிகார ஒன்றிய தலைவர் அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும். இந்தியா கூட்டணி அங்கே பதவியில் அமர்த்தப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த மாதிரியான நல்லிணக்க திருவிழா இந்தியாவிலும் தொடங்க வைப்போம், தொடர வைப்போம். நன்றி, வணக்கம்.